பரிசுத்தோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய ஆண்டின் முதல் நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மாறாதவர். கடந்த ஆண்டுகள் முழுதும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். இந்த ஆண்டிலும் ஆண்டு நம்மை மிகுதியாய் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக தேவனுடைய பாதத்தில் நாம் இருந்த வண்ணமாக செபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிமாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிமாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா ஜெபத்தை கேட்டீரையா ஜெபத்தை ஜெயத்தை தந்தீரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. ஆமென். பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிமாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. புதிய கிருபையால் புதிய பலத்தால் புதிய அபிஷேகத்தால் நிரப்பி நடத்துகிற எங்களுடைய அன்பின் பரலோக பிதாவே, இந்த புத்தாண்டின் முதல் நாள் ஆண்டவரே அதிகாலையில் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உங்களுடைய மாறாத தயவிற்காக அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்த ஆண்டவரே செய்தியை நீர் எங்களுக்கு அப்பா நீர் தரப்போகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமீன்றும் ஆமீன் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தருகிற அப்போ விலையேற பெற்ற வாக்குத்தத்தம் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய சமூகத்தில் முற்றிலும் தாழ்த்தி கொடுக்கிறோம். யோர்தானையும் செங்கடலையும் எரிகோவையும் கடந்து வந்தது போல இந்த நாட்களே ஆண்டவரே அப்பா பல சோதனைகளை பல புடமிடுதலை நாங்கள் கடந்து வர கிருபை செய்திருக்கிறப்பா. இந்த வருஷம் புது வருஷம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அப்பா மகிழ்ச்சியின் பாதையிலே நடத்துவீராக திருக்கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையோடு நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமுள்ளவர்களாய் ஹல்லேலூயா. ஆமென். விஷ் யூ எ ஹேப்பி நியூ இயர். ஆமென். இந்த புது வருஷத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியை ஆமென் எங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் நல்லவர். பெத்தேல் மகிமை சுவிசேஷ சபையின் சார்பாக ஆமென் இந்த நாளிலும் புது வருட வாக்குத்தத்த செய்தியை ஆமென் உங்களோடு பேசும்படியாக தகுதியாக்கி நிறுத்தின கர்த்தரை முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்திருக்கிற யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மனதார எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமே
எங்கள் வாழ்த்தி எங்கள் ஆசீர்வதிக்கூட வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து இந்த ஒளிக்கு பெருக்கி மூலமாய் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை சகல நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த வருஷத்தை முடிசூட்டி நடத்துவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தெய்வீக வாக்குத்தத்தம் செய்தியை ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு தெய்வீக வாக்குத்தத்தம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். இந்த வார்த்தை சாலோமோன் என்கிற தேவ மனிதன் கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட தேவன் சொன்ன வார்த்தையின்படி சாலோமோன் கட்டி முடித்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணின அந்த நாட்களில் சாலோமோனுக்கு கர்த்தர் தரிசனத்தோடு வெளிப்படுத்தின வார்த்தை தான் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நம்முடைய சபைக்கும் இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 7:1 நாம் வாசிக்கிறோம். சாலோமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சாலோமோன் கட்டி முடித்த தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டை ஆமென் நடந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஏறெடுத்த ஜெபந்தா நான் வாசிக்க கேட்டோம். ஸ்தோத்திரம். ஆமென். தேவனாகிய கர்த்தர் சாலோமோனுக்கு தரிசனத்திலே வெளிப்படுத்தி பேசுகிறார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கும், அது மட்டுமல்ல என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு கேட்கிற ஆமென் விலையேற பெற்ற கர்த்தருடைய வார்த்தை ஜெபத்தை காண்கிறவரும் ஜெபத்தை கவனிக்கிறவருமாய் இருக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷம் ஆமென் கர்த்தர் அவருடைய கண்கள் திறந்தவைகளாய் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளாய் இருக்கும் என்று மிகவும் தெளிவாக திட்டமாய் இடத்திலே அவர் உரைக்கிறார். ஸ்தோத்திரம். இதை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளாய் செவிகள் கேட்கிறவைகளாய் இருக்கும் என்று ஆமென் வாக்குத்தத்தத்தை அவர் கிருபையாய் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஆமென் இந்த இடத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் மெய்யாகவே ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் பதிலை உங்களுக்கு தரப்போகிறார். கரமுயர்த்தி ஹல்லேலூயா சத்தமாய் சந்தோஷத்தோடு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிற ஜெபங்களுக்கு ஆமென் கர்த்தருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய ஆமென் செவிகள் ஆமென் அதை கவனிக்கிறதாய் இருக்கும் என்று ஆமென் வேதத்திலே தரிசனத்தோடு ஆண்டவர் சாலமோனுக்கு பேசியிருக்கிறார் என்று சொன்னால்
நிச்சயமாகவே அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறி போவதில்லை. மனிதன் வாக்கு ஒரு நாள் மாறும், மனிதனின் எண்ணங்கள் மாறும். ஆனால் வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் அது விலையேற பெற்றதாய், வாக்கு மாறாததாய், வாக்கு உரைத்த தெய்வம் சகலத்தையும் நிறைவேற்றி முடிக்கிறவராய் நம்முடைய மத்தியிலே அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், சாலோமோனுக்கு தரிசனமானது மட்டுமல்ல, இந்த வேத வசனத்தை தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தரிசனமாய் வெளிப்பட போகிறார். இந்த 2025 உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் காணாது, இதுவரை நீங்கள் அடைந்திராது அநேக மாற்றங்களை அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். காரணம், தேவன் முன்கூட்டியே வாக்குத்தத்தம் தந்து விட்டார். இந்த ஸ்தலத்தில் யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆமென் ஜெபிக்கிறார்களோ, ஆமென் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கும். ஆமென் அவருடைய செவிகள் கவனிக்கிறதாயிருக்கும். அவருடைய கண்கள் ராப்பகலாக நமக்காய் உறங்காதபடி இருக்கிற இஸ்ரவேலை ஆளுகிற ராஜாதி ராஜா, ஆமென், இஸ்ரவேலின் சேனை அதிபதியாக முன்னே நடந்து கர்த்தராகிய தேவன், ஆமென், நீங்கள் செய்கிற ஜெபங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்ததாயிருக்கும். ஆமென், மனித கண்கள் அடைக்கப்படலாம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் அடைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரியினுடைய கண்கள் தன் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல, கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ஆமென், இந்த ஸ்தலத்தில் கர்த்தரை நோக்கி ஆமென் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆமென் தேவ ஜனத்திற்கும் என் அப்பா வாக்கு கொடுக்கிறார். என் கண்கள் திறந்தவைகளாயிருக்கும், என் செவிகள் கவனிக்கிறதாயிருக்கும். ஆமென், யாரும் என்னை கவனிக்கவில்லையே, யாரும் ஆமென் ஆமென் எனக்காக பரிதபிக்கவில்லையே, யாரும் என்னை நோக்கி பார்க்கவில்லையே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆமென் அவர் விலையேற பெற்ற வாக்கு தத்தத்தை ஆமென் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காய் பரிந்து பேசுகிற தெய்வம் சொல்லுகிறார், உன் ஜெபங்கள் வீண் போவதில்லை. ஆமென், 2024 ஜெபித்த ஜெபங்கள், கண்ணீரோடு விதைத்த விதை ஒரு கம்பீரமான அறுவடையை 25 கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். 2025 கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற போகிற ஆமென் மனமகிழ்ச்சிக்குரிய ஆண்டாய் உங்களுக்கு மாற்றி தருகிறார். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலனால் நிரப்பப்படுவீங்க. ஆமென், இந்த வருஷத்தினுடைய முதல் நாள் துவக்கி முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் கவனிக்கிறதாயிருக்கும், கர்த்தருடைய செவிகள் கேட்கிறவைகளாயிருக்கும். நீங்கள் கேட்கிற ஜெப விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடும். ஆமென். சங்கீதம் 86 தாவீது விண்ணப்பத்தோடு கேட்கிறார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அவர் விண்ணப்பத்தோடு அழுது புலம்பி கேட்டு ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து தாவீதினுடைய நாட்களிலே ஒரு மனமகிழ்ச்சி கொடுத்திருப்பார் என்று சொன்னால், இந்த 2025 வருஷம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இந்த ஸ்தலத்தில், இந்த பெத்தேல் மகிமை ஆலயத்தில் நீங்கள் கேட்கிற விண்ணப்பம் ஆமென் அது அங்கீகரிக்கப்பட போகிறது. நீங்கள் கேட்கிற மண்டாட்டு, நீங்கள் ஜெபிக்கிற ஜெப வேண்டுதல் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். எபேசியர் 3:20 படியாக நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் ஜெபித்து
பதில் கிடைக்கவில்லை, இதுவரைக்கும் ஜெபித்து ஒரு நன்மை உண்டாகவில்லை என்று நினைத்த நாட்கள், வருஷங்கள் கடந்து போய்விட்டது. இந்த புத்தாண்டிலே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே வல்லமையான கிரியைகளை செய்து முடிக்க போகிறார். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறப் போகிறது. நீங்கள் கால் மிதிக்கும் இடத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. நீங்கள் சந்திக்கும் ஆத்துமாக்கள் உயிர் பெற்று எழும்புவார்கள். ஆமே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறபடினால் இதுவரை காணாத எழுப்புதல் தேசத்தில் கடந்து வரும், ஜனங்களுக்குள் கடந்து வரும். எல்லா ஊழியங்களிலும் ஆமென், கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற எல்லா சபையிலும் ஒரு மாபெரும் எழுப்புதல், ஆமென், இதுவரை காணாத ஒரு பெரிய ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இது எழுப்புதலின் காலம். யோசுவாவின் காலத்திலே ஆண்டவர் எழுப்புதலை கொடுத்தது உண்மைன்னு சொன்னா, இந்த நாட்களிலே கர்த்தர் எழுப்புதலை தரப்போகிறார். ஆமென். எத்தனை எரிகோ நமக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் அதெல்லாவற்றையும் தகர்த்து மாற்று கர்த்தருடைய வலக்கரம் நமக்கு ஆமென் ஆமென் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த ஸ்தலத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள், கண்ணீரோடு விதைத்த விதைகள், அது 30, 60, 100 பல மடங்காய் ஆண்டு அதற்குரிய பிரதிபலனை உங்களுக்கு தரப்போகிறபடினால் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற நேரத்தில் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமே, ஆசாரியர்கள் கண்டார்கள், ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் கண்டார்கள். ஆமே, சாலமோன் காண்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம்! ஜெபம் பண்ணி முடிக்கிற நேரத்தில் ஆமே, கர்த்தருடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிற அந்த நாட்களிலே அக்கினி வானத்திலிருந்து இறங்கின போது ஆமே, ஆசாரியர்களால் அந்த மகிமையில் நிற்கக்கூடாமல் காணப்பட்டது. ஆமே, ஆசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசிக்க கூடாதபடி கர்த்தருடைய ஷெகினா மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்ப தொடங்கினது. ரூடமான சபரமிக்கமே, என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய தேவன் அக்கினியாயிருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். தம்முடைய மகிமை வெளிப்படப்படுகிறவராய் இருக்கிறார். ஆகவே அந்த அக்கினி இறங்கின உடனே கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்ப தொடங்கின போது ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து பணிந்து ஆமென், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், கர்த்தருடைய கிருபை ஆமென் நான் உண்மை உள்ளது என்று சொல்லி, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்க சகல ஜனங்களும் கர்த்தரை துதிக்க தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நாம் கடந்த வருஷம் நாம் ஆராதித்தது போல் அல்ல, கடந்த ஆண்டு நாம் கர்த்தரை நாம் துதித்தது போல் அல்ல. இந்த 2025 முகங்குப்பர விழுந்து பணிந்து தளவரிசை மட்டும் ஆமென் கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆமென் ஆமென் தொனிக்கக்கூடிய அந்த அறைகூவல் சத்தம், அந்த எழுப்புதலுடைய சத்தம் நம்முடைய நாவிலிருந்து ஆமென் வல்லமையாய் வெளிப்படும்படியாக கர்த்தர் இந்த ஆண்டை நமக்கு அபிஷேகித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்துடைய மழை ஆமென் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆமென் ஊற்றப்படும்படியாக முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுகிற தெய்வம் பின்மாறி காலத்து மழையை அபிஷேகத்தை இந்த ஸ்தலத்தின் மேல் ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல், உண்மையாக என்னை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேல் நான் ஊற்றுவேன் என்று வாக்களிக்கிறார். ஷபரபா. அப்போஸ்தலர் 2:17 சொன்னது போல கடைசி நாட்களிலே அவன் யாருக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எழுப்புதலுக்காய், தேசத்தினுடைய மகிமைக்காய், தேசத்தில் காணப்படுகிற
காணப்படுகிற அக்கிரமங்கள், ஆமென், தேசத்தில் காணப்படுகிற துன்மார்க்கமான செயல்கள், ஆமென், அழிந்து போகும்படியாய், நீக்கப்படும்படியாய், ஆமென், துறப்பில் என்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை, அபிஷேகத்தை பொழிய பண்ண போகிறார். அவர்களுக்கு தான், ஆமென், அப்போஸ்தலர் 2:17 சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும், ஆமென், என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஆவி ஊற்றப்படும் போது, ஆமென், உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும். ஆமென், ஜெபிக்க, ஆமென், ஜெபிக்க கூடாதபடி தடைப்பட்டிருக்கிற தடைகள் உடையும். ஆமென், வாலிபர்கள் தரிசனங்களை அடையத்தக்கதாக, மூப்பர்கள் சொப்பனங்களை காணத்தக்கதாக, குமாரத்திகள், குமாரர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள், ஊழியக்காரிகள், ஆமென், தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்கதாய் இந்த 2025 மறைக்கப்பட்டிருக்கிற சில, ஆமென், காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். எந்த காரியம் மறைவாக இருக்கிறதோ அது வெளிப்பட தொடங்கும். தானியேலுக்கு, ஆமென், ஆமென், மறைக்கப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி காட்டிய ஆண்டவர் இந்த நாளிலே ஜெபத்திலே, ஆமென், திறப்பில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரும் எழுப்புதலை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சபைகளுக்குள்ளாய், தேசத்திற்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாய், கிராமங்கள், பட்டணங்கள், எல்லா இடங்களிலும் ஒரு எழுப்புதலை பரவ செய்ய இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற, ஆமென், ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளாக இருக்கும், என் செவிகளோ கேட்கிறவர்களாக இருக்கும், கவனிக்கிறவர்களாக இருக்கும். அப்போ பாருங்க, காண்கிறதும் கவனிக்கிறதும் ஆகிய தகப்பன் நம்முடைய ஆலயத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறான் சொன்னால், இந்த ஒலிபரிக்கு மூலமாய் தேவ சப்தம் கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த வேதனைக்குள் நிறைந்திருந்தாலும், எந்த பாடுகளுக்கு உட்பட்டிருந்தாலும், ஆமென், இந்த நாளில் இருந்து நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்க. உங்கள் ஜெபம் விடுதலையை கொண்டு வரப்போகிறது, குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரப்போகிறது, சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென். உங்கள் சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஆண்டவர் கொடுக்க போகிறார், ஒரு முடிவை ஆண்டவர் உருவாக்க போகிறார். காரணம், ஆமென், நம் ஆண்டவர் ஜெபத்திற்கு ஒரு மாதிரியாய் காணப்பட்டார். அநேக வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டது. இயேசு எப்போதெல்லாம் ஜெபித்தார், எதற்காக ஜெபித்தார், எந்த இடத்தில் ஜெபித்தார், யாரோடு ஜெபித்தார், இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு தாமே நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கும்போது, நானும் நீங்களும் ஏன் ஜெபிக்க கூடாது? நானும் நீங்களும் ஏன் துறப்பிலே நிற்க கூடாது? இந்த ஸ்தலத்திலே நான் உண்மையாய் ஜெபிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய கண்கள் நமக்காய் திறக்கப்பட்டிருக்கும், அவருடைய செவிகள் கவனித்து பார்க்கும். எதற்காக ஜெபிக்கிறோம்? ஆமென். நாம் எப்போது ஜெபிக்கிறோம்? யாருக்காக ஜெபிக்கிறோம்? என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கிறோம்? ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவர் பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். சங்கீதம் 65:3 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய ஜெபங்களுக்கு ஆன்சர் கொடுக்கிறார். உனக்கு நான் பதிலை தரப்போகிறேன். 2024 ஜெபித்த ஜெபங்கள், ஆமென், பதில் கிடைக்காத ஜெபங்களுக்கு கர்த்தர் 25 அவர் அறைகூவலாய் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன், உங்கள் ஜெபத்தின் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன். நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் தெரிவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் கர்த்தரை உயர்த்தட்டும். ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற எங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தருகிறபடினால் விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆமென், நம்பிக்கையோடு சொல்லுங்க, அவகாசப்படுத்தி சொல்லுங்க, எங்கள் ஜெபங்கள் வீண் போவதில்லை. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீர் பதில் தரப்போகிறீர். எல்லா காரியங்களையும் செய்து முடித்து சாலமோன் படுத்து கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர் தரிசனமாகி இரவிலே பேசுகிற வார்த்தை பார்க்கும்போது 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி
தேவனாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயம், நான் ஸ்தோத்திர பலியோடு விண்ணப்பத்தோடு உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்துகிற இடம்தான் கர்த்தருடைய சமூகம். கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி சொல்கிறார், இந்த ஸ்தலத்தை நான் எனக்கு பலியிடும் ஸ்தலமாய் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு உதடுகளில் இருந்து வருகிற ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஒவ்வொரு வாயிலிருந்து வருகிறதான விண்ணப்பத்தை பரலோகத்தின் தேவன் அங்கீகரிக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்தமான ஸ்தலத்தை, இந்த பெத்தேல் மகிமை ஆலயத்தை எனக்கு பலியிடும் பரிசுத்த ஸ்தலமாக நான் தெரிந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து பரலோகத்தின் தேவனாக இருக்கிற நான் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சபைக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சேமத்தை இந்த ஆண்டு தரப்போகிறபடினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் எல்லோரும் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. ஒரு ஷெகினா மகிமை நமக்குள் இறங்கி வரட்டும். சாலமோன் ஜெபிக்கிற போது இறங்கி வந்து அந்த அக்கினி நம்முடைய மத்தியில் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடைசி கால தேவ அபிஷேகம் நாம் ஒவ்வொருக்குள் இறங்கும்படியாய் கர்த்தருடைய பொன்முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுமா. இந்த ஸ்தலத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் இப்பொழுதே மனம் இறங்க போகிறார். ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவானே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவானே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவான் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமி சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமி சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவானே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவ வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமென். உம்முடைய வாக்குத்தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர்கள் பேசி இருக்கிறோம் அப்பா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கும் என்று ஆண்டவரே அற்புதமான வாக்குத்தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தீரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள அபிஷேகம் வெளிப்படுவதாக. என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த
எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்த தெய்வம் அல்லவா ராஜா. ரிகமலபா ரிஷகனபிட்டாரபிகபா. கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகள் மேல் அமர்ந்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துறப்பா. தகப்பன் இந்த ஆண்டு முழு தம்முடைய பிள்ளைகளை அப்பா இன்னும் அதிசயமாய் நடத்துவீராக. ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதலுக்கு ஆண்டவரே நீர் பதில் தருகிறமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாளாய் இருப்பதாக. நேரத்திலும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று வேதனையோடு இருக்கிறாளோ கர்த்தருடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடுகிறமைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவரே பதில் தந்து விட்டேன் என்று வாக்களிக்கிறமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதியும் அப்பா. விடுதலையோடு நம்முடைய பிள்ளை கர்த்தர் சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்புகிறமைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமே. இந்த சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய செட்டையின் மறைவில் மூடி மறைத்துக் கொள்வீராக. தீங்கணுகாதபடி நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளையோடு கூட இருந்து வேண்டுகிற வேண்டுதலை அருள் செய்து இன்னும் அதிசயமாய் நடத்தும். அப்படி செய்கிறமைக்காக நன்றி. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேட்டு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.